சில்ட்ரன்ஸ் 2 days லீவு அண்ணன் ட்ரிப் போறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ மக்களே, அண்ணன் இன்னும் 2 நாளைக்கு ஆஃப்லைன் போறேன். அதாவது பள்ளத்தாக்குல பதுங்க போறேன். ஏன்னு கேட்டீங்கன்னா கூட படிச்ச கூட்டாளிகளுடன் கூடாரம் அடிச்சு வாழ போறேன். என்ன ஏது மேலதிக விவரங்கள் 2 நாளைக்கு பின் திரை போட்டு காண்பிக்கப்படும். தெல்தனி ஒருத்தட்ட பாலத்துல இருந்து லெஃப்ட் கட் பண்ணீங்கன்னா இந்த இடத்துக்கு போகலாம். சரி, இப்ப எங்கடா போறீங்கன்னு கேட்டீங்கன்னா நாங்கெல்லாம் கும்பலா சேர்ந்து குளிக்க போறோம். போகும் வழி முழுவதும் சுத்தி பார்த்தாலும் எவ்வளவு தான் எட்டி பார்த்தாலும் நம்மளை விட ஹைட்டான மரங்கள், அழகான ஒரு பாதை. நான் எப்பயாவது இந்த சூடான ஏரியாக்கள், அதாவது இந்த புத்தளம் குர்நாகல் இது மாதிரி ஏரியாக்களுக்கு போயிட்டு அப்படியே ரிட்டர்ன் டு ஹோம் வரும்போது எங்கட ஏரியா என்ட்ரி ஆக போகலே ஒரு காத்தடிக்கும் பாருங்க, சில்லுன்னு. ஆஹா, அருமை அருமை, என்ன ஒரு குளிர் காத்து. இப்படி பேசியே லொகேஷனுக்கு வந்து லொகேட் ஆயிட்டோம். அங்கிட்டோ பச்சை பசேல்னு வயலு. அப்படியே ரொட்டேட் பண்ணி கேமராவை திருப்பினா இங்கிட்டு கலகலன்னு அடிச்சிட்டு போகுது தண்ணி. நாங்கெல்லாம் குடும்பமா சேர்ந்து கும்மி அடிக்க வந்து விட்டோம். நீங்களும் இப்படி குடும்பமா கிளம்பி போங்க, நல்லா இருக்கும். என்னமோ நாங்க கிழமைக்கு 2 தடவை பெய்த்து வர மாதிரி தான் பேசுறேன். சரி, அது விடுங்க, அது வேற டிபார்ட்மெண்ட். மக்களே, நன்னாயிட்டு ஒரு லொகேஷன். லொகேஷன் பேரு நாரம்பனாவை. அடுத்து இன்னொரு விடயம் என்னவென்றால், இது மாதிரி ஏரியாவுக்கு குளிக்க போகல 7 மட்டும் நேரத்தோடய வைத்துக்கோங்க. நாங்கெல்லாம் ஒரு 8 மணிக்கு போகணும்னு நினைச்சோம். ஆனா வீட்டுல இருந்து போகல 9 மணி ஆயிட்டு. நேரத்தோட போயிட்டு சீட்டை போட்டு உட்காந்தீங்கன்னா லொகேஷன்ல யாருமே வைக்க மாட்டாங்க. ஒரு 11-12 மணி பிந்திச்சுன்னு வைங்களே, ஆத்துல போற தண்ணியை குடத்துல பிடிக்கிற மாதிரி எல்லாரும் வந்து சேர்ந்துருவாங்க. ஆற்றில் கால வைத்தவுடன் முதல் பணி என்னன்னு கேட்டீங்கன்னா டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டர் வேலை. ஏனென்றால் கீழே இருக்கும் கல்லு பூரா ஷைனிங் ஆகிற தாவலைக்கு மேல காலை வச்சா புளுக் புளுக்னு வலிக்கிட்டு போமே, அது மாதிரி இருக்குது. இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் யாருக்குன்னு தெரியுமா மக்களே? நம்ம சிஸ்டருக்கு தான். நடு ஆற்றில் வந்து யாராவது பக்கெட்டில் அள்ளி குளித்து நீர் பார்த்ததுண்டா மக்களே? சோம்பரத்தில் நம்மளை விட நம்மளை தாண்டி நம்மளோட சிஸ்டர் நம்மளை ஓவர்டேக் பண்ணிடுவா போலயே. ஜஸ்ட் ஒரு போஸ்ட் தான் மக்களே. அடுத்த விஷயம், கூதல்னாலும் கூதல் தண்ணி. இமயமலையில இருந்து இன்டைரக்டா லைனை கொடுத்த மாதிரி அப்படி ஒரு கூதல். இருந்தாலும் ஒன்ஸ் டைம் காலில் தண்ணி பட்டவுடன் இருந்த குரங்கு வித்தையெல்லாம் எட்டி பார்த்துருச்சு. ஏண்டா இது வாலிப வயசு. குரங்கு வித்தை காட்டி முடிஞ்சதுல கலிசாங்கலர் நக்கிட்டு போச்சு. நான் எல்லாம் பரவாயில்ல, ஜூனியர் பிளேயர். எங்க மச்சான் சும்மா இருப்பாரா? மனுஷன் அங்க இருந்து தொலை தூரத்துல இருந்து கிட்டு அடிச்சிட்டு வர. அப்படி அண்ணே சுனாமிலே ஸ்விம்மிங் அடிப்பேன். ஆற்றை கண்டால் சும்மாவா விடுவேன். ஆத்துக்குள்ளே ஏலேலோ அத்தி மரம் அகில அகில அத்தி மரம் அகில அகில. ஓ மக்களே, நீங்கள் உங்கள் கண்களா நோக்கின காட்சி உண்மைதான். அண்ணனுக்கு நீச்சல் தெரியாது, அதே பழகணும்னு ஆசை வேண்டியது. பாப்போம். ஓகே மக்களே, இத்துடன் அண்ணன் இன்றைக்கான காட்சியை கத்தம் பண்ணிக்கிறேன். அண்ணன் இன்னும் 2 நாளைக்கு போன் ஆஃப்லைன் போட்டு பள்ளத்தாக்குல பதுங்க போறேன். மீதி கதையெல்லாம் வந்து உங்களுக்கு விலாவரியா காட்சி போட்டு காட்டுறேன். இருக்குன்னு மறக்காம புது வரவுகள் சர்ப்ரைஸ் பத்தனை தட்டி விட்டு போங்க. அவ்வளவுதான் மக்களே, நடுங்கி வீட்டுக்கு போனோம். நீங்க போங்க, நான் வரேன்.